ஹை பைக் லவர்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா தீபாவளி கம்மிங் 20th வருது. ஜிஎஸ்டி 2.0 வந்துருச்சு. ஸோ உங்களுக்கு இதனால பைக் ரேட்லாம் கம்மியாக இருக்குது. 350 சிசிக்கு மேலே வாங்குறீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ 40% மாற்றிருக்காங்க 28%. அதுலேருந்து 350 சிசிக்கு நீங்கள் கம்மியாக வாங்குறீங்கன்னா உங்களுக்கு 18 28லேருந்து 18% மாறி இருக்குது. ஸோ இது ஒரு பெனிஃபிட்னு சொல்லலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர் தான் அதிகமாக பைக் எடுக்கிறாங்க பார்க்கும்போது அவங்க மைலேஜ் இந்த மாதிரி எல்லாம் பார்ப்பாங்க. ஸோ 125 சிசி அவங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பெஸ்ட் ஆப்ஷன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எக்ஸ்ட்ரீம் 125 பற்றி பார்க்க போகிறோம். எக்ஸ்ட்ரீம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாமரோட இன்ஜின் தான் கொண்டு வந்தாங்க. ஆனால் அதில் நிறைய ஒர்க்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ அது ஸ்ப்ரிண்ட் EBTன்னு சொல்லுவாங்க. ஸோ நிறைய ஒர்க் பண்ணி இன்னுமே பவர்ஸ் உங்களுக்கு டார்க் நிறைய வர மாதிரி இது மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ மைலேஜ் வைஸில் பார்த்தாலுமே இது சும்மா கிடையாது. உங்களுக்கு 55லேருந்து 60 வரைக்கும் வரும். எப்படி நீங்கள் ட்ரைவ் பண்ணுறீங்க உங்களோட ரோல் கண்டிஷன் இதெல்லாம் பொறுத்து இருக்குது. ஸோ எனக்கு அதில் உள்ள பாசிட்டிவ் நெகட்டிவ் என்னோட ரைடு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு அதில் சொல்ல போகிறேன். ஸ்பெசிஃபிகேஷன் இதை பற்றி பேச போகிறதில்ல. ஸ்பெசிஃபிகேஷன் பேப்பர்லேயே வந்துடுது. ஸோ நம்ம இதில் பார்க்கலாம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் அண்ட் ஹேண்ட்லிங் சூப்பராக இருக்குது. உங்களுக்கு வந்து சிங்கிள் பீஸ் தான் வருது ஹேண்டில் பார். ஸோ நீங்கள் ஒரு லாங் எடுக்கிறீங்கனாலுமே அந்த ஃப்ரேம் நல்லா இருக்குன்னு சொல்லலாம். உங்களுக்கு கிளாமரும் இதுதான் டிஃப்ரென்ஸ் பண்ணி காமிக்கும். ஏன்னா தான் இன்ஜின் சேமாக இருந்தாலும் உங்களுக்கு பவர் இது கூட, மைலேஜும் இது கூட தருது. அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீட்டருமே பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. பட் என்ன மீட்டர் ரொம்ப சின்னமாக இருக்க மாதிரி இருக்குது. இப்போ ரைடர் மற்ற பைக்லாம் பார்த்தீங்கன்னா மீட்டர் பெருசாக இருக்குது. கொஞ்சம் அது மட்டும் சேஞ்ச் ஆனால் நல்லாயிருக்கும். மற்றபடி விசிபிலிட்டிலாம் நல்லாயிருக்கு. உங்களுக்கு ஃபஸ்ட்டு ABS 125 கொண்டு வந்து இதுதான் உங்களுக்கு லீகலாக கொண்டு வரணும்னு சொல்ல முன்னாடியே இந்த வண்டியில் உங்களுக்கு ABS வந்துச்சு. ஸோ அது ஒரு பாசிட்டிவான விஷயம். நீங்கள் மற்ற பைக்லேயும் ABS வருது. ஸோ இதில் முதலே வந்துச்சுன்னு சொல்லலாம். ஸோ 125ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுதான் வீல் ரொம்ப பெரிய வீல் ஃபஸ்ட் டைம் கொடுத்தது. ஸோ நம்ம 125 போரிங்காக இருக்குன்னு சொல்கிறது போய் அந்த ரைட் அண்ட் ஹேண்ட்லிங்லாம் இதில் நல்லா இருந்துச்சு. ஸோ உண்மையிலே சொல்ல போனால் நல்லா இருந்துச்சுன்னு தான் சொல்லலாம். ஆனால் இதில் நெகட்டிவ்னு பார்த்தா நிறைய விஷயம் இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஜின் ஆயில் லீக் ஆகுதுங்கிறாங்க. அப்புறம் கியர்லாம் ரொம்ப ஆடாக இருக்குது. நீங்கள் டிராஃபிக்கில் போனீங்கன்னா கிளச் அண்ட் கியர் ஒர்க் ரொம்ப அதிகமாக தேவைப்படும். ஆடாக வேறு இருக்குது. அதன் பிக்கப் வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது. பட் கொஞ்சம் லேகியாக இருக்குன்னு சொல்லலாம். அந்த 125ங்கிறது அதை காமிக்கும். அந்த பவர் ஃபிகர்லாம் பார்க்கும்போது நம்ம ரொம்ப எதிர்பார்க்க முடியாது. ஸோ இந்த ப்ரைஸ் பேக்கெட்டில் அது ஓகேன்னு தான் சொல்லணும். பட் வண்டி கீழே விழுதுன்னா உங்களுக்கு கொஞ்சம் டேமேஜ் ஆகும். ஏன்னா உங்களுக்கு இது ஃபைபர் பாடினால கீழே விழுந்தால் நீங்கள் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு ஃபைபர் பாடினால தான் வெயிட் கம்மி, மைலேஜும் வருது. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆனால் பில்லியன் வந்து போகிறது கஷ்டங்க. ஃபேமிலி அதாவது லேடிஸ் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னா கஷ்டம். நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஓட்டுறோன்னா அதுக்கு ஓகே. ஸோ வந்து டிரைவருக்கு நல்லாயிருக்கு. பட் வந்து பில்லியனாக போகிறவங்களுக்கு அந்தளவுக்கு நல்லாலான்னு சொல்லலாம். ஸோ வந்து இது ஒரு ரைடர் ஃபோக்கஸ்டு பைக். இது அப்படி தான் ப்ளேஸ் பண்ணுறாங்க. ஏன்னா உங்களுக்கு சீட்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைடருக்கு தான் நல்லாயிருக்குன்னு சொல்லலாம். பில்லியனுக்கு ஓகேவாக தான் இருக்குது. ஃபேமிலி கண்டிப்பாக போக முடியாது. லேடிஸ் கூட்டிகிட்டு போகிறது கஷ்டம். ஸோ நீங்கள் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, உங்களுக்கு அந்த டிசைன் பார்க்க நல்லா இருக்கணும், இந்த ஹெட்லைட்டு வந்து LEDயில் வர்றது. ஸோ இது மாதிரி நீங்கள் யோசிக்கிறீங்க. ஃபேமிலி பற்றி நான் யோசிக்கலப்பா, நான் வந்து சிங்கிளாக தான் அதிகமாக ரைட் பண்ணேன்னா உங்களுக்கு இது பெஸ்ட் ஆப்ஷன் சொல்லலாம். ஸோ உங்களோட ஷோரூம் பக்கத்தில் போய் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். நீங்கள் ரைட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை எடுங்க.